ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் வந்து இதே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிரச்சனைகள், அவங்க இந்த படத்தில் நடித்தாக்க அது தத்ரூபமாக இருக்கும், அது நடிப்பாக இருக்காது, ஒரு இயல்பாக வரும். அப்படி தேர்ந்தெடுத்தவங்க தான் இவங்க. இந்த படத்துல இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பிஸி, அதனால் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன். கண்டிப்பாக ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருவோம். பட் இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்ரெடி அண்டர் கோயிங். ஸோ என்னோட படத்தோட அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரெசனேட் ஆச்சு. இவர் வந்து ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட கஷ்டங்கள்லாம் அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த கஷ்டம் அவர் இனிமே வந்து படக்கூடாது, அவருக்கு ஒரு லைஃப்பில் இனிமேல் வந்து இது ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தம்பிக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஏன்னா என் படத்தில் அந்த ஒரு ரோல் இருந்தது, அந்த மாதிரி அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒரு ரோல் இருந்தது. அப்புறம் அவர் வந்து முன்னேறி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக ஆகிற மாதிரி அதில் கொண்டு வந்திருக்கேன் அதில். ஸோ இவரோட படத்தோட ரிசனேட் ஆகுது அந்த படத்தோட அவரோட லைஃப்பும். ஸோ அந்த மாதிரி ஒரு தம்பிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த தம்பிக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு விஷயம் நான் பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனிமேல் இவங்களோட லைஃப்பும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், வெளியூர்லேருந்து வந்து பண்ணியிருந்தார். ஸோ இங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சில ஷூட்ஸ்லாம் வந்து அடிப்படி கொடுப்பாங்க. எந்த ப்ரெஷர் டென்ஷனுமே இல்லை. 2 நாள் 3 நாள் 4 நாள்லாம் சரி தங்கி இருந்து நீட்டாக அழகாக பொறுமையாக அழகாக நடித்து கொடுத்தாரு. எந்தெந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வேணும், எத்தனை டேக் சொன்னாலும் சரி, எத்தனை இது பண்ணாலும் சரி, அதை முகம் சுழிக்காமல் அந்த ஒரு அழகாக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவரையும் வந்து ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டயலாக் இப்போ ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுமா? அருமையான ஒரு டைலாக், அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் நான். அப்புறம் இவருக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுத்தேன். ஏதோ ஒரு படத்தோட டைலாக், அந்த இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட வந்து தமிழ் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சம்திங். அது என்ன பேய் படம்? சென்றாயனோட கேரக்டர் தான் வந்து மூடர் கூடம் படத்தில் வந்து சென்றாயன் கேரக்டர் ஒரு கேரக்டர் எடுத்து டைலாக்காக பேசி அதை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் இந்த படத்தில் வந்து மேடம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. சரியா தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இவர் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து கேட்டிருந்தாரு. அவர் கேட்கும்போது காஸ்டிங் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தது. பட் ரொம்பவே வந்து ஒரு திறமை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இவர்கிட்ட. ஸோ நம்ம ஏன் நம்மளோட படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நம்மளுக்கும் ஒரு அழகான ஒரு கேரக்டரும் கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு இவரை வந்து கூப்பிட்டுருந்தேன். ஆனால் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காஸ்டிங்லாம் முடிஞ்சு ஷூட் முக்கால்வாசி ஓவர் ஆகிடுச்சு. சாங் தான் இருந்தது. சரி நம்ம எப்படியாவது ஒன்று இந்த மாதிரி திறமையாக இருக்கவங்களுக்கு நம்ம இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவரும் அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தேன் நான். ஸோ ஹி ஆல்சோ டன் வெரி வெல். அங்கே அவ்வளோ வெயில் மழை எல்லாமே இருந்தது சாங் ஷூட்டில். எவ்வளவோ நாங்கள் வந்து பார்த்ததுக்கு மேலேயே நாங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருக்குது. இப்படி ஆரம்பித்து இப்படி தான் போகும்னு பார்த்தா அது இப்படி போகும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. இவரும் நல்லா கூட இருந்த நல்லா கோஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ் கிட்ட நம்ம எப்படி ஒரு பண்பாக அழகாக ஒரு கேரிங்காக இருக்கும், அந்த மாதிரி எது ஒன்றாலும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது செய்யறது, அதெல்லாம் வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது செய்யறது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு உண்டான அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம படத்தில் இருக்க அத்தனை கேரக்டர்ஸ்க்குமே நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கும் போது இந்த 31 டிபார்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சஸ்லாம் இது பண்ணி தான் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது மக்கள்கிட்ட போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் தான் இதை வந்து நல்ல விதமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். மக்கள் எல்லாருமே இதை வந்து இப்போவுமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பிளஸ்ஸிங்ஸ், இந்த பிரபஞ்சத்தோட எல்லா அருளும் உங்களுக்கும், அவங்களோட
ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணுங்கிறத என்னோட ஒரு தாழ்மையான என்னோட வேண்டுகோளும் கூட, என்னோட ஆசையும் கூட. ஸோ இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக்கிட்டு என்னோட உரையை முடிவு செய்கிறேன். தேங்க்யூ. நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். படம் வந்து ஆதித்யவர்மனா பண்ணியிருக்கேன், கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக மாயும் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் காலப்புறா கலைக்குழு படம் ஃபுல்லாக த்ரோட்டாக பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு படத்தில் பண்ணலையும் ஒவ்வொரு விதமான அவங்க வேலை வாங்குகிற விதமாக இருக்கட்டும், அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிஃப்ரெண்டில் இருக்கும். இந்த படத்தில் பேய்கொட்டு படத்தில் வந்து அகோரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது மேடமுக்கு வந்து ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இதுலேயும் வந்து பண்ண 3 படங்களை தாண்டி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது அனைவருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மீடியாவாகிய நீங்களும் யூடியூபர்ஸும் இந்த படத்தை பற்றி நிறைய பேசி இதை வெளியே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இது இந்த படம் எல்லாருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்களும் அனைவருக்கும் பிடிக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து வேலை வாங்குறது, திட்டி வேலை வாங்குற விதம் ஒன்று இருக்கும். ஒரு கேரக்டரை அந்த சீனாக சொல்லி கொடுத்து அதை அழகாக ரொம்ப ஜாலியாக வேலை வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மேடம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. டென்ஷனே இல்லாமல் ரீடேக்கு போனாலும் கோவமே போடாமல் இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். செலிபிரிட்டி மேடம் நான் வாய்ப்பு தேடின்னு இருந்தேன். அப்போ எனக்கு எதுவும் கிடைக்கல. இவங்க தான் மேடம் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க மேடம் தான் எனக்கு கூப்பிட்டாங்க, அக்கா தான் கூப்பிட்டு